welcome all of you who are deeply involved and interested in boosting their medical knowledge through my YouTube channel. In this part 2 session of second trimester, அதாவது பிரசவத்தின் நடுப்பகுதி 3.5 மாதம், சிலருக்கு 4 மாதம் ஆகலாம். அதை பற்றி இன்று கொஞ்சம் மருத்துவ அறிவு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாதாரணமாக வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது காட்டப்பட்ட சிம்டம்ஸ் தான் இதில் சொல்லப் போகிறேன். அதே சமயம் அந்த தாய்க்கு இரட்டை குழந்தைகள், ட்ரிப்ளட்ஸ், அவ்வாறு 3 குழந்தைகள் இருந்தால் இந்த சிம்டம்ஸ் வில் பி இன் மல்டிடியூட்ஸ். அவைகள் அதிகமாக வெளிப்படுத்தும். அதை இன்று தெரிந்து கொள்வோம். அந்த தாய்க்கு மொத்தத்தில் இரத்த ஓட்டம் கூடுகிறது. அந்த நாளமில்லா சுரப்பிகள் அது அதிகம் செயல்படுகிறது. குழந்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும், தாயையும் சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தாய் சமையல் வேலை செய்யும் பொழுதோ அந்த புகை மூட்டம், சில சமயம் டஸ்ட் அலர்ஜி, சில சமயம் தலையில் இருக்கும் அந்த நேசல் கேவிட்டி, சைனசஸ், அதற்கு ரிலேட்டிவ் ஹைப்பரீமியா, பிளட் சப்ளை, ஹார்மோனல் ஆக்டிவிட்டி, அதனால் வாஸ்குலர் கன்ஜெஷன் வரும் பொழுது அந்த தாய்க்கு மூக்கு அடைத்தது போல் பாதிப்பு வரலாம். சிலருக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அவ்வாறு மூக்கு ஒழுகுதல், அவ்வாறு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவையெல்லாம் இலகுவாக மருத்துவர் மூலம் சரி பண்ண முடியும். மேலும் இந்த தாய் ஒரு வீட்டில் ஆடு மாடுகள் வைத்திருந்தால் அந்த ஆடு மாடு வேலை செய்யும் பொழுது இவ்வாறு பிரச்சனை வரும் பொழுது இந்த வேலையை மற்றவரிடம் ஒப்படைத்தால் நல்லது. இந்த தாய் பெட் அனிமல்ஸ் லைக் டாக், பேர்ட்ஸ், கேட், அதோடு இந்த தாய் ஜாஸ்தி கனெக்ஷன் வைக்கக்கூடாது. இது மருத்துவரின் ஆலோசனை. அதற்கு மேலும் அவர்கள் ஏசி ரூமில் இருக்கும் பொழுது அந்த ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் அது சரியாக இருக்க வேண்டும். அந்த ஏசியும் அடிக்கடி சர்வீஸ் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தாலே இந்த நேசல் கன்ஜெஷன், நேசல் டிஸ்சார்ஜ், இவைகளெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பின்னால் ஒரு சின்ன பெண் ஒரு 20 வயது முதல் 30 வயதுக்குள் முதலாக ஒரு குழந்தையை பெறப்போகிறாள். அந்த குழந்தை நாங்கள் எங்களது மருத்துவ சட்டப்படி உள்ளே இருக்கும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று ஸ்கேன் மூலம் சொல்லக்கூடாது. ஆகவே அந்த குழந்தை ஆணாக இருக்குமோ பெண்ணாக இருக்குமோ, அந்த குழந்தை நான் அதிக அளவு சிவப்பாக இருக்கிறேன், எனது மாப்பிள்ளை கருப்பாக இருக்கிறார், ஒருவேளை கருத்த பெண் குழந்தை பிறந்து விடுமோ என்று ஒருவேளை அவ்வாறு மூட்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மனம் மேலும் கீழும் அவ்வாறு போகும். சரியாக பிறக்குமோ, ஒருவேளை அந்த ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் டிசீசஸ் இருந்தால் அந்த ஜெனட்டிக் டிசீஸ், மரபணு பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு வந்து விடுமோ, மாப்பிள்ளை அதிக அளவு உயரம் இருந்தால் பெண் பிள்ளை அதிக அளவு உயரம் இவ்வாறு பிறந்து விடுமோ. இவ்வாறு சில பெண்கள் யூடியூப், சில புக்ஸ் அதை படித்து வீணாக பயத்தின் மேல் பயத்தை கூட்டிக் கொள்வார்கள். அதற்கு மேல் இந்த பெண்கள், படித்த பெண்கள், தங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் பிரசவமானவர்கள், அவர்கள் பிள்ளை பெற்ற பொழுது என்ன நடந்தது என்பதை விசாரித்தால் அவருக்கு மேலும் மேலும் பயம் கூடும். ஆகவே கடவுள் பார்த்து கொள்வார் என்று அதிக தைரியமாக செயல்பட்டால் இந்த மூட் ஸ்விங்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபோபியா, பிரெக்னன்சி ஃபோபியா, இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொள்ளலாம். அதிக அளவு பிரச்சனைகள் வந்தால் ஒரு கவுன்சிலிங், அந்த வீட்டில் உள்ள மூத்தவர்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை சரி பண்ணலாம். இது சின்ன பெண்கள்,
அதாவது குறைந்த வயது பெண்கள் பிரசவமாகும் பொழுது இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் த மூட் ஸ்விங்ஸ். அதன் பின்னால் வயிற்றுக்குள் ஒரு குழந்தை மாடல் உண்டாகிவிட்டது. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அதில் ஆர்கனோஜெனிசிஸ் ஃபுல்லாக முடிந்து அந்த குழந்தை மாடல் இனி வளர வேண்டியதுதான். ஆகவே அந்த குழந்தை ஏற்கனவே மூளை எல்லா உறுப்புகளும் வளர்ந்து முடிந்துவிட்டன. அந்த குழந்தையை மேலும் மேலும் வளர்க்க அந்த தாய்க்கு மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட், புரட்சத்து, புரோட்டீன், கொழுப்புச்சத்து, அதாவது ஃபேட், இதற்கு மேல் அந்த குழந்தையின் மூளை நன்றாக வளர டிஹெச்ஏ, நியூரோட்ரோபிக் வைட்டமின்ஸ், எலும்பு நன்றாக வளர கால்சியம், மில்க், ஃபிஷ் இவ்வாறு சாப்பிட வேண்டும். மேலும் இந்த கர்ப்பப்பை வளர வளர அந்த கர்ப்பப்பை பின்னால் இருக்கும் மலக்குடல் அதன் மேல் ஸ்லைட்டாக கம்ப்ரெஷன் உண்டாக்குவதனால் பொட்டேட்டோ அவ்வாறு அதிகளவு கேஸ் உண்டாகும் பொருள்கள் அதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மலச்சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த தாய் சாப்பிடும் பொழுது அதிக ஃப்ரூட்ஸ், அதிக வெஜிடபிள்ஸ், அது பிளான் பண்ணி டயட் ஸ்கேல் மருத்துவ ஆலோசனையின்படி எல்லா விதமான ஃப்ரூட்ஸ், கீரைகள் அதை சரியாக சாப்பிட்டால் அந்த தாய்க்கு தானும் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கலாம். அந்த வயிற்றில் இருக்கும் குழந்தையும் ப்ரொபோர்ஷனேட்டாக சரியாக மேலும் மேலும் வளர்ந்து அந்த 2வது ட்ரைமஸ்டரில் வளர்ந்து கொண்டே போகும். During pregnancy, iron supplies oxygen to the developing baby. If a diet is lacking in iron, it could cause anemia, which increases the risk of complications such as premature birth and postpartum depression. The recommended daily iron intake during pregnancy is 27 milligrams. Sources of iron include lean meat, cooked seafood, leafy green vegetables, nuts, beans and lentils, whole grains, including bread and oatmeal, and fortified breakfast cereals. The body absorbs iron from animal products more efficiently than iron from plant-based sources. So, people who do not eat meat can boost absorption rates by eating foods that contain vitamin C at the same time. Sources of vitamin C include oranges, orange juice, strawberries, and tomatoes. People should try to avoid eating iron-containing foods and calcium-rich foods or supplements at the same time. Calcium reduces iron absorption. Protein. In the later stages of pregnancy, women should aim to eat 1.52 grams per kilogram of body weight each day to help the baby's brain and other tissue grow. Protein is also necessary for the growth of the mother's uterus and breasts. Good sources of protein include lean meats, nuts, tofu and tempeh, eggs, fish, peas, beans, and lentils. Calcium. The recommended dietary allowance for calcium during pregnancy is 1000 milligrams. Anyone who is less than 18 years old who is pregnant should aim to consume 1300 milligrams of calcium daily. Calcium helps the baby's bones and teeth form, and it plays a role in the smooth running of the muscles, nerves, and circulatory system. Calcium-rich foods include dairy products, eggs, tofu, white beans, almonds, sardines and salmon, greens, such as kale, broccoli, and calcium-fortified fruit juices and breakfast cereals. Folate. Folate is essential during pregnancy as it helps prevent neural tube defects, including spina bifida, and reduces the risk of premature labor. During and before pregnancy, women should consume 400 to 800 micrograms of folate or folic acid daily. The best sources include black-eyed peas and other legumes, fortified cereals, dark green leafy vegetables, including spinach, cabbage, and collard greens, oranges, whole grains, such as rice. It is a good idea to take a folic acid supplement or prenatal vitamin before and throughout pregnancy, as there is no guarantee that a person can get enough folate from food sources to meet the daily requirements.
Vitamin D helps build a developing baby's bones and teeth. The recommended intake during pregnancy is 600 international units a day. The body can make vitamin D from the sun, which allows many people to meet some of their needs. However, estimates suggest that more than 40% of the adult population in the United States have vitamin D deficiency due to lack of sun exposure and other factors. Vitamin D is not present in lots of natural foods, but fortified foods, such as cereal and milk, contain vitamin D. Food sources of vitamin D include fatty fish, such as salmon, fresh tuna, and mackerel, fish liver oils, beef liver, cheese, egg yolks, mushrooms, fortified juices, and other drinks. Vitamin D supplements are also available and can be important for people who do not live in a sunny climate. Omega-3 fatty acids. Both mother and baby can benefit from omega-3 fats in the diet. These essential fatty acids support the heart, brain, eyes, immune system, and central nervous system. Omega-3 may prevent early delivery, lower the risk of developing pre-eclampsia, and decrease the likelihood of postpartum depression. An adequate daily intake of omega-3 fats during pregnancy is 1.4 grams. Omega-3 fatty acids are present in oily fish, including salmon, sardines, fish oil, and flax seeds. இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் முடிவில் அந்த தாய்க்கு அவளது உடம்பு முழுவதும் இன்க்ரீஸ்டு நியூரோனல் ஆக்டிவிட்டீஸ், நாளமில்லா சுரப்பி ஆக்டிவிட்டீஸ் கூடுவதினால் இந்த சமயம் pregnant lady will be more risk. எந்த செயல் சொன்னாலும் அவள் துரு என்று செல்வாள். சமையல் செய்யும் பொழுதும் அதிக வேகமாக செயல்படுவாள். ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலையை அதிக வேகமாக செய்வார்கள். நடந்து செல்லும் பொழுதும் வேகமாக செல்வார்கள். ஆனால் அந்த தாய் தன் வயிற்றில் குழந்தையை வைத்திருக்கிறாள். ஆகவே அந்த தாய் நடக்கும் பொழுது லார்டோசிஸ் மாதிரி, ஒரு லார்ட் மாதிரி தலையை பின்புறம் கொண்டு வந்து வயிற்றை முன்புறம் கொண்டு வந்து நடக்கிறாள். வெக்கப்பட்டு குடிந்து நடக்காமல் இப்பொழுது லார்ட் மாதிரி நடக்கிறாள். ஆகவே அந்த அவ்வாறு நடக்கும் பொழுது அதிக ஸ்பீடு சரியில்லை. கரெக்டான அளவு வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு சமையல் செய்யும் பொழுதோ, ஒரு நண்பரோடு பேசும் பொழுதோ, சொந்தக்கார உறவினரோடு பேசும் பொழுதோ, மாப்பிள்ளையோடு சேர்ந்து செயல்படும் பொழுதோ அதிக அளவு குயிக்னஸ் அவளுக்கு இருக்கும். ஆனால் அந்த குயிக்னஸ் ஷுட் பி இன் அ கண்ட்ரோல்டு ஸ்டேட். இவ்வாறு பல செயல்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர் அதில் நடக்கும். அது நடந்து முடிந்து அடுத்த பீரியட், தேர்ட் ட்ரைமஸ்டர் என்ற பீரியட் அது ஆரம்பிக்கும். அதை பின்னால் நாம் புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இதுவரை எனது யூடியூப் சேனலில் வந்த அந்த பிரசவத்தின் நடுப்பகுதி, அதை தெளிவாக ஆர்வத்தோடு புரிந்து கொண்ட இந்த நேயர்களுக்கு நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படும்.